நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் முன்னால் மகாபாரதம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ அல்லது சிலப்பதிகாரத்தையோ ஒரு புத்தகமாக ஒருவர் முதலில் படிப்பதில்லைங்கிறதா உண்மை. என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னு தோணலாம். மறுபடியும் இதை சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகமாக ஒரு மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ அல்லது சிலப்பதிகாரத்தையோ எடுத்த உடனே ஒருத்தர் படிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய காதுகளில் அது கதையாகவோ அல்லது யாரோ சொல்ல கேட்டோ அல்லது தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது வேறொரு வழியாகவோ காலமாக இந்த மகாபாரதமும் சிலப்பதிகாரமும் ராமாயணமும் நம்முடைய காப்பியங்களும் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு அங்கமாக இருந்து கொண்டே இருக்கிறது. தர்மத்தை பற்றி பேசுகிற போது, நீதியை பற்றி பேசுகிற போது இதை புதிதாக ஒருவர் சொல்லுவது இல்லை. இது ரீடோல்டு, திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், அதற்கான தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அதர்மத்தை வெல்லுவது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு மகாபாரதம் என்கிற ஒரு மிகப்பெரிய எபிக் சொல்லியிருக்கு. இது காலத்தை பொறுத்து எல்லா காலகட்டத்திலையும் டெலிவிஷன் வந்த பிறகு சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. புதிதாக ஒன்றும் கிடையாது. பட் இட்ஸ் அ ரீடோல்டு. ஸோ இந்த நவீன மக்களுக்காக இப்போது இருக்கக்கூடிய இந்த இந்திய தலைமுறைக்கு மறுபடியும் மகாபாரதத்தை ஒரு அழகான வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஸ்டார் விஜய். அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து பிரஸ்டீஜின் மகாபாரதம் உங்கள் முன்னால் வரப்போகுது. அதுக்கு முன்னால் உங்களுக்காக ஸ்பெஷல் விஷுவல்ஸ் காட்ட போறோம். இணையில்லா இதிகாசம் மகாபாரதம். ஈடு இணையில்லா பொருட்செலவில் இக்காவியம். பிரம்மாண்ட தொழில்நுட்பம் தொலைக்காட்சியில் முதன்முறையாக. இன்னொரு படைப்பு உண்டோ இதற்கு இணையாக? விதியின் விளையாட்டை சதியின் சூட்சமத்தால் மனித மதி வென்று காட்டியதா? இல்லை, கதியின்றி தவித்தோர்க்கு கீதை எனும் அறநெறி வாழ்வில் முக்தியை ஏற்படுத்தியதா? விதியது வலியது என்பதை எடுத்துரைக்கிறது மகாபாரதம். அதுக்கு முன்னால் தான் நம்ம இப்போ இந்த ஷோவை பார்க்குறோம். மக்கள் முன்னால் மகாபாரதம். இந்த மகாபாரதம் பற்றி நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அல்லது நம்ம அதை பற்றி என்னென்ன ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்கோம், அதிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறோம் அல்லது நமக்கு அது எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த நம்முடைய புரிதல்கள் என்ன அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்டலெக்சுவல்ஸ் வந்திருக்காங்க. திரு கிருஷ்ணன் அவர்கள் இது போன்ற தத்துவம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர். பாஸ்கர் சக்தி அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் கட்டாயம் அவர் ரொம்ப நல்லா தெரியும். திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர், வசனகர்த்தா. திரு சிவசங்கர் பாபா அவர்கள் ஆன்மீகவாதி, நீங்களும் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். திரு அரவிந்தன் அவர்கள் ஹிந்து தமிழ் பதிப்பினுடைய அந்த நாளேட்டினுடைய அங்கு பணி செய்து கொண்டிருப்பவர் திரு அரவிந்தன் அவர்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அறம் என்றொரு அமைப்பை உருவாக்கி அதன்படி நடந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு அதன்படி சில விஷயங்களை பகிரக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். இந்த மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையா நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட பேச போகிறோம். பட் எனக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்குது. இந்த மகாபாரதம் படிக்கிறோம் படிக்கலை அதெல்லாம் அப்புறம். ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தர்மம் சார்ந்து ஒரு விஷயம் வச்சுருப்போம். இதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்ப்பா, இதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு நான் ஒரு பிரின்சிபிள் வச்சுருக்கேன். அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஒரு மாரல் ஸ்டாண்ட் வச்சுருப்பீங்களே, அது என்னன்னு சொல்ல முடியுமா? பொய் சொல்லக்கூடாதுன்ற மாரல் ஸ்டாண்ட். ஓகே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கக்கூடாது. எந்த ஜாதி எந்த மதம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பொறுத்தவரையும் நம்மளை அவங்களை ஈக்குவலாக நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்க்கக்கூடாது. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பர்சனல் மாரல் ஸ்டாண்ட் மற்றவங்கள்ட்ட கொடுங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஓகே. நீங்கள் சொந்த வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய மாரல் ஸ்டாண்ட். பிறர் செய்த உதவியை எந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் மறக்கவே கூடாது. அதுக்காக நம்ம எந்த கைமாறுக்கிறதா உதவி செய்யும் போது அது கட்டாயமாக நம்ம காலம் முழுக்க அதை நினச்சி பார்க்கணும். ஓகே. செய்நின்றி மறக்க மாட்டேன். இல்லாதவர்களும் இயலாதவர்களும் கேலி செய்யக்கூடாது. இதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு வந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது நீ பண்ணுறியா, கடவுள் மேலே பார்த்துட்டே இருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு தண்டனை கொடுப்பார், அடி கொடுப்பார். ஸோ பெற்றோர்கள் சமூகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. கதைகள் நிறைய கேட்டதுனால ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போது நம்ம தாய், அப்புறமா கொஞ்சம் வளரும்போது நம்ம ஆசிரியர், அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கிறது. சூப்பர்.
இல்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையிலே நமக்கு நிறைய மாரல் கிடைக்குது. ஓகே, நம்ம கடந்து வந்த பாதையிலே மாரல் கிடைக்குது, அதுலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் மகாபாரதம் அதனுடைய ஒரு பகுதியான பகவத்கீதை ரெண்டுமே ஒரு விஷயத்தை சொல்லுது. மனிதன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல உலகம் முழுக்க யூதர்களை உலகம் முழுக்க அடித்து துரத்துனாங்க, கொன்னாங்க. ஆனால் அவங்க பாலஸ்தீனத்தோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய பாடம் இருக்கணுமா என்ன? உங்களுக்கு மகாபாரதம் போன்ற ஒரு பெரிய எப்பிக்கே ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே உன் மனசு தவறு செய்யவும் அதர்மத்தை நோக்கி நகர்த்தும். ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளேயும் கூட நீ நல்லவனாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நோக்கி தான் அந்த இதே சொல்லுது. ஸோ அது ரொம்ப பெரிய வேலை. இப்போ மகாபாரதத்துக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தினுடைய எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கர்ணன் ரொம்ப. ஏன் கர்ணன் ரொம்ப பிடிக்கும்? அவர் தவறான இடத்துல இருந்தாலும் அந்த நட்புக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் போராடி அவரோட எல்லா இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஓகே, அதனால எனக்கு இந்த கர்ணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கர்ணன் நட்பின் அடையாளம், அதனால் பிடிக்கும். என்னுடைய ஒரு பிடித்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சயன். ஒரு நியூட்ரல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஒன்று. அதனால தான் சஞ்சயனுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அவர் ஒருத்தர் வந்து அப்போ அந்தளவு ஒரு நம்பிக்கை ஒரு பாத்திரமாக இருந்தால்தான் ரெண்டு பக்கம் ஹி ஹாஸ் நாட் டேக்கன் எனி சைட்ஸ். நியூட்ரல் என்னைக்கு இருந்தால் சஞ்சயன் தான். எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பான்னு ஒரு கேரக்டர் உண்டு. ஷீ வாஸ் த மோஸ்ட் அஃபெக்டட் உமன் டு ஸ்டார்ட் வித். இந்த பாரத கதையே வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா விமெனுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் அஃபெக்டட் எனக்கு கேட்டால் வந்து அம்பா. பட் அவங்க அஃபெக்ட் ஆன அந்த ஃபோர்ஸை வந்து ஷி ரிட்டர்ன்ட் இட் பேக். அண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ண விதம் வந்து எப்படின்னா, அந்த பாரத குருஷேத்திரத்தை கம்ப்ளீட்டாக ஒரு டர்ன் டவுன் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா பீஷ்மரை கொன்னது அவங்க தான். ஆமாம், சிகண்டின்னு அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்து பீஷ்மரை கொன்னது அவங்க தான். இந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் உங்களை ரொம்ப பாதிச்சதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஏன்னா ரொம்ப பிரபலமாக எல்லாராலும் பேசப்படக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க திருப்பி எல்லா இடத்துலையும் போராடி தன்னோட ஸ்டாண்டை புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. அம்பா வந்து பர்சிவியரன்ஸ். அவங்க வந்து திருப்பி நான் வந்து தப்பு செய்யலை, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை ஏன் இப்படி படுத்துறீங்கன்னு திருப்பி ஷி வாஸ் ட்ரைங் டு அந்த பர்சிவியரண்ட் அவங்க கண்டினியூஸாக போராடி ட்ரை பண்ணாங்க. ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க. எஸ், ஹியூமன் பீயிங்லாம் விட்டுட்டு அதில் அந்த சாரங்க பறவைன்னு ஒன்று பேர்ட்ஸ் வரும். அந்த ஃபாரஸ்ட் தீப்பிடிச்சு எரியும் போது அந்த பறவை வந்து தன்னோட 4 குஞ்சுகளோடு அங்கே ரொம்ப பரிதவிக்குமா, நீங்கள் எரிஞ்சு போயிடுவீங்க, நான் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குஞ்சுகள் சொல்லும், அம்மா நீ போமா, நாங்கள் போனாலும் பரவாயில்ல, உன்னோட வம்சம் நீ இன்னும் வளரணும். ஆக்சுவலி ஃபாதர் பேர்டு வேறு எங்கேயோ சுற்றிட்டுருக்கோம். ஸோ அதனால் நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, வேறு பேர்டோடு போய் நீ இன்னும் கொஞ்சம் வேறு வம்சத்தை வளர்க்கவை, நாங்கள் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு குஞ்சுகள் சொல்லுமா. ஆனால் அம்மா வந்து இல்லை, உங்களை விட்டுட்டு நான் போக முடியாது, நான் எப்படி போவேன், அந்த ஒரு எலி பொந்துக்குள்ளே உங்களை போட்டுறேன், அப்புறம் நெருப்பு தீர்த்து போனோன்னு, நெருப்பு அணைஞ்சோன்னா நான் உங்களை எடுக்கிறேன்னு சொல்லுமா. அப்போ கூட குஞ்சுகள் பரவாயில்லம்மா, நீ முதல்ல பறந்து போ, நீ எரியக்கூடாது, இந்த வம்சம் வளரணும். ஒரு தாய் பாசத்தை விளக்குற மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. காந்தாரி பிடிக்கும். ஆனால் பிடிக்கிற ரீசன் என்னென்னா, காந்தாரிக்கு திருதராஷ்டிரனுக்கு 2 பேருமே துரியோதன மகன்தான். இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு, நீ ராஜா வாழேனாலும் பரவாயில்ல, யுதிஷ்டிரன் ராஜா ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவளுக்கு இருந்தது. தன் கணவனை வழி நடத்து ஒரு சகுனி பண்ணுறதை கேட்காதீங்க, இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மக்கள் முன்னால் மகாபாரதம். விரைவில் வரப்போகிற ஸ்டார் விஜயின் மகாபாரதம் நிகழ்ச்சியின் முன்னோட்டமாக மக்கள் முன்னால் மகாபாரதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கதாபாத்திரம் பற்றியும் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் பேசலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன், அந்த கேரக்டர் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். கடோத்கஜன் எனக்கு தெரிஞ்ச கடோத்கஜன் மாயா பஜாரில் வர ரங்காராவ் தான். அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும். பட் கடோத்கஜனோட கேரக்டர் நம்ம சினிமாவில் பார்த்து ரொம்ப கலர் ஆகிட்டோம், ஒரு காமெடியோடு சிரித்து எல்லாம். அப்படி இல்லாமல் நான் கஷ்டம்னா நான் வரேன், செத்து போகிறச்சே கூட ஆக்கிருதியை பெருசாக ஆக்கிண்டு நம்மளால் நம்ம போக போகிறோம், அடுத்த நாள் யுத்தத்தில் நம்மளால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் ஆக்கிருதியை பெருசாக்கிண்டு ஒரு அக்ஷோகினி சேனையை அவர் விழுந்து கொன்னுட்டார். அதே கடோத்கஜனுடைய வேறு எந்த ஷேடு உங்களுக்கு பிடிக்கும்? பார்பாரிக்கு வந்து கடோத்கஜனோட புள்ள, பீமனோட பேரன். அவனோட பேர் வந்து தீன் பான்தாரி, அதாவது 3 அம்புகளை வைத்திருக்கிறவன். கிருஷ்ணன் அவனை பார்க்குறாரு, யார் அவன் காமெடியாக ஒரு வில்லை எடுத்துக்கிட்டு 3 அம்பை வச்சுட்டு இவ்வளோ பெரிய போருக்கு வர்றான்.
அப்போ இவர் ஒரு பிராமணனா மாதிரி அவனை தடுத்து, என்னது 3 அம்பு வச்சுட்டு இவ்வளோ பெரிய எதுக்கு வர்ற, நீ எவ்வளோ நேரத்தில் இந்த குருச்சேத்திரத்தை முடிப்பேன்னு கேட்கும்போது நான் 1 நிமிஷத்தில் முடிப்பேன்றான். கிருஷ்ணனுக்கு மிரட்சி, இவனை விட்டோன்னா காலி பண்ணிவிடுவான். அடுத்து கேட்குறான், நீ யார் பக்கம் போகிற? அப்போ அவன் சொல்கிறான், நான் பாண்டவர் பக்கம் போகலான்ட்டு இருக்கிறேன். ஏன் அப்படி? எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மௌரிக்கு வந்து கொடுத்துருக்க சத்தியம் என்னென்னா, எந்த அணி ரொம்ப பலவீனமாக இருக்கோ அந்த அணிக்கிட்ட போய் நான் நிற்கணும். முட்டாள், நீ பலவீனமான அணிக்கு போயிட்டீங்கன்னா எதிர நீ பலவீனமாயிடுமே, இது பலமாயிடுமே, அப்போ என்ன பண்ணுவேன்? நான் அங்கே போவேன். சரி, அப்போ இது பலவீனமாயிடுமே, என்ன பண்ணுவேன்? அப்போ நீ வேவரிங் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பியா? அப்போ குருச்சேத்திரம்ன்றது நடக்காது, முடியவும் முடியாது. அப்போ உன்னால் அது அது நடக்கவே சரியாமலே நடக்காமல் போகுது. அப்படி எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன கொடுக்கணும்? உன் தலையை கொடுத்துரு என்கிட்ட. தலையை தர்மமாக கேட்டாச்சு. அப்போ அவன் பார்பாரிக்கு என்ன கேட்குறான்னா, நான் தலையை கொடுத்துட்றேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வரம் தரணும். இந்த முழு குருச்சேத்திரமும் முடிகிற வரைக்கும் என்னுடைய தலை உயரமான ஒரு இடத்துலேருந்து இதை பார்க்கணும். அங்கேருந்து அவர் முழு குருச்சேத்திரத்தையும் பார்க்குறாரு. சஞ்சயனும் இவரும் தான் முழு குருச்சேத்திரத்தையும் பார்க்குறவங்க. எல்லாம் முடியுது. குருச்சேத்திரம் முடிஞ்ச பிறகு பாண்டவர்களுக்குள்ள சண்டை. யார் வந்து குருச்சேத்திரத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக போராடினது, 5 பேரில் யார்? அந்த சண்டை வரும்போது கிருஷ்ணன் சொல்கிறாரு, இதுக்கு தீர்வு நான் சொல்லக்கூடாது, பார்பாரிக்கு தான் சொல்லணும், இது கிருஷ்ணனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது கிருஷ்ணனுக்கு வந்து வெறும் புகழ்ச்சியாக மட்டும் சொல்லல, அவன் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு வந்து மகாபாரதத்துக்கு இவ்வளோ ரொம்ப இதான ஒரு 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 ரொம்ப தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது 2 பேர். ஒன்று கண்ணதாசன், வஞ்சகன் கண்ணனடின்னு தன்வாயாலே வந்து ஒரு வாக்குமூலத்தை சொல்ல வைக்கிறார். 2வது பார்பாரிக். ஆனால் பார்பாரிக் வந்து ரொம்ப அதை ரொம்ப ஒரு மைல்டாக ரொம்ப ரொம்ப பிளெயினாக வந்து அந்த இதை வந்து வைக்கிறாரு. என்னுடைய அடுத்த கேரக்டர் அபிமன்யு. அபிமன்யு பற்றி அவருடைய ஒரு ஷேட் சொல்ல முடியுமா? அடையார் பிரிட்ஜில் யாரோ ஒருத்தவங்க குதிச்சாங்க. இந்த இன்னொருத்தர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலும் குதிச்சார் பாருங்க. அந்த மாதிரி யாரும் இல்லை சக்கரவியூகத்துலேருந்து வெளில வரது எனக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் காய் நான் தான், நான் உள்ள இறங்கி ஆகணும்னு. அபிமன்யு அதான் கேரக்டர். இளம் கன்று பயமறியாதுங்கிற மாதிரி டப்புன்னு என்ன சொல்ல போனால் அவர் கொஞ்சம் அவசரக்காரமா. நம்மளால முடிஞ்சதை பண்ணணும், யாரோ பின்னாடி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்கிற நம்பிக்கை, எல்லாத்தையும் கடந்து கடைசியில் எல்லாம் விட்டு ஒரு சக்கரத்தை எடுத்து கூட ஒரு இன் டெஸ்பரேஷன். ஏன்னா எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த தேரோட சக்கரத்தை எடுத்துட்டு கூட அவர் சண்டை போட பார்ப்பாரு. ஒரு கண்ணில் ஒரு மிரட்சி, மனசில் ஒரு பயம் இருந்தாலும் அந்த வீரம் கொப்பளிக்க அவர் சண்டை போடுறது வந்து இட் இஸ் அ கிளாஸ். பேனலிஸ்ட்டு நான் வரேன். உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம்? எனக்கு பிடிச்சது அம்பை கேரக்டர் தான் மகாபாரதம். அம்பை ஏ பாஞ்சாலியை விட வஞ்சிக்கப்பட்ட பெண்ணா நான் அம்பையை தான் பார்க்குறேன் மகாபாரதத்தில். மகாபாரதத்தில் நிறைய கேரக்டர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது அந்த வஞ்சித்தல்ங்கிறது நடந்திருக்கு. காந்தாரிக்கு நடந்திருக்கு, திரௌபதிக்கு நடந்திருக்கு. அப்படிலாம் இருக்கப்போ அம்பை மட்டும் நீங்கள் கூடுதல் முக்கியத்துவத்தோடு பார்க்குறதுக்கு என்ன காரணம்? முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக அவன் தான் இருக்கா. பாஞ்சாலிக்காவது அந்த கிருஷ்ணன் வந்து சேலையெல்லாம் கொடுக்குறாரு, அம்பைக்கு யாருமே எந்த உதவியும் செய்யலை. அந்த டெஸ்பிரேஷனில் தான் போய் இறந்து அவருடைய ஒரே மோட்டோவாக என்ன பீஷ்மரை பழி வாங்கணும் அப்படின்னு மறுபிறவி எடுத்து வர அந்த பெண்மையின் கோபத்தை அம்பைக்கிட்ட பார்க்க முடியுது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அம்பைக்கு வந்து பரசுராமர் உதவி பண்ணுறாரு, ஆனால் பரசுராமரால் பீஷ்மரை வெல்ல முடியல. முருகன் வந்து வரம் கொடுக்குறாரு, அந்த வரம் வந்து அவளுக்கு முழுமையாக போகல. சிவன் ஒரு வரம் கொடுக்குறாரு, அந்த வரத்தை வந்து அவளால் அந்த ஜென்மத்தில் பயன்படுத்த முடியல. அப்போ அவளுக்கு உதவி வந்து உலகத்துலேயே மிகச்சிறந்த வில்லாளிகிட்டேருந்தும் கடவுள்கிட்டேருந்தும் கிடைக்குது, ஆனால் அவளால் அதை பயன்படுத்த முடியல. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லையா, பர்சிவரன்ஸ் சொன்னாங்கல்ல, அதாவது அந்த இது தன்னுடைய அந்த தனக்கு இழைக்கப்பட்ட வஞ்சனைக்கு பழி வாங்கணுன்ற ஒரு இதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க பண்ணுற இதுதான் அந்த கோபத்தை வந்து அவங்க தக்க வச்சுருக்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். உதவி கிடச்சுமே கூட பீஷ்மர் வந்து ஒரு அல்டிமேட் ஃபோர்ஸாக இருக்கிறனால அந்த உதவி அவங்களால் பயன்படுத்த முடியல. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னார், அந்த பூமியில் இருந்ததுலேயே மிகப்பெரிய வீரன் பீஷ்மர். ஆனால் அந்த மிகப்பெரிய வீரனுக்கு ஒரு செக் வைக்கிறது வந்து பெண்ணாக பிறந்த ஒரு 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 நபர் அப்படின்றது வந்து மகாபாரதத்தில் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற ஃபேக்டர் இருக்குது. கிருஷ்ணன் வந்து அவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சு எல்லாமே வந்து சர்வஜனாக இருந்தாலும் துரியோதனன் வந்து மரணப்படுக்கையிலேருந்து கிருஷ்ணனை வந்து நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பான். அப்போ கிருஷ்ணன் வந்து அதை கேட்டு தலைகுனிவார். தேவர்கள் வந்து துரியோதனுக்கு பூமாரி பொழிவாங்க. அப்படி எல்லா கேரக்டருக்குமே வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து செக் வச்சிருவார் வியாசர். அந்த கிரேட்னஸ் தான் வந்து மகாபாரதத்தில் வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து இது பண்ண. பாஸ்கர் சக்தி, நீங்கள் அந்த பெண்கள் பற்றி ஒரு லைன் வந்தீங்க, மகாபாரதமும் பெண்களும் அப்படின்னு அவர் தலைப்பு கொடுத்தனா எனக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மகாபாரதத்தில் பெண்கள் இந்த வரம் கேட்குறாங்க இல்லையா, குந்தி அந்த கர்ணன்கிட்ட போய் 2 வரம் கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பையன் இறந்தாகணுங்கிற அந்த ஒரு பெயின் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து அவங்க தெரிஞ்சே கர்ணனை வந்து பலிகடாகிறாங்க.
அதே போல் அபிமன்யோட அம்மா சுபத்ரா தன் மகன் இறந்து போவான்னு தெரிஞ்சே அவனை உள்ள அனுப்புகிறா. அப்படி ஒவ்வொரு பெண் கேரக்டருமே ஒரு பெரிய பெயினோடு தான் இருக்குது மகாபாரதத்தில். பட் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களே அது காரணமாக வந்திருக்காங்க. தே சோஸ் டு பி லைக் தட், ரைட் ஃப்ரம் காந்தாரி ஆர் திரௌபதி. அது எல்லாத்துக்கும் அவங்களோட கஷ்டங்களுக்கு ஒரு காரணங்கள் இருந்திருக்கு. மகாபாரதத்தில் பெண்கள் மட்டும்னு இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு வஞ்சனையை பற்றி ஒரு நல்லது கெட்டதை இது பண்ணுறச்சே பாண்டவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டாங்க. குந்தியும் கஷ்டப்பட்டா, திரௌபதியும் கஷ்டப்பட்டா, சுபத்திரையும் கஷ்டப்பட்டா, கிருஷ்ணனும் கஷ்டப்பட்டான், கம்சனும் கஷ்டப்பட்டான். துரியோதனன் மட்டும் சந்தோஷமா இருந்தானா? முதல் நாள்லேருந்து அவனுக்கு திருப்தியே கிடையாது. நம்மளுக்கு ராஜ்யமா அவனும் கஷ்டப்பட்டான், திருதராஷ்டிரனும் கஷ்டப்பட்டான், காந்தாரியும் கஷ்டப்பட்டா. ஸோ பெண்கள் மட்டும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. பெண்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பெண்கள் தான் மகாபாரதத்தையே வந்து எழுதியிருக்காங்க, மாற்றி எழுதியிருக்காங்க. நகர்த்துனதே அவங்க தான். சத்தியவதியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து திரௌபதி வரைக்கும் பல உதாரணங்கள் சொல்லலாம். குறிப்பாக திரௌபதி வந்து போர் வரும்போது கிருஷ்ணர் வந்து சமாதானத்துக்காக போகிறாரு. அப்போ வந்து அர்ஜுனன் பீமன் உட்பட போர் நடந்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படுன்ற ஒரே காரணத்துக்காக நான் சமாதானத்துக்கு முன் வரேன், அந்த முட்டாளை ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. பீமனும் சொல்லி அனுப்புவோம். அவர் கிருஷ்ணன் தேர்ல ஏறும்போது திரௌபதி வந்து நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பார் கிருஷ்ணன். நீ வந்து அவிழ்ந்து கொடுக்குற என்னோட கூந்தலை பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லுவாள். அவர் சொல்லுவார், நான் போவேன் சமாதானம் பேசுவேன், ஆனால் சமாதானம் நடக்க போகிறதில்ல, உன்னோட சபதம் நிறைவேறும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவார். அப்போது அந்த திரௌபதின்ற ஒருத்தருடைய அந்த கோபம் இருக்குல்ல, அந்த இனத்து மேலே, அந்த சபை மேலே, அந்த ஒரு கோபம் தான் மகாபாரதத்துக்கு காரணமாக அமையுது. பீமன் அர்ஜுனன் அவங்களோட சபதம், அவங்களோட வீரம், அவங்களுடைய பங்காளி உரிமை அதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் தான். அந்த ஒரு விஷயம் அதை விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து மகாபாரதத்தை தீர்மானிக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் அடுத்தது வச்சுறேன், மகாபாரதத்தில் ஆண்கள். அர்ஜுனன் கிட்ட என்னென்னா வந்து மோஸ்ட் கிஃப்டட் பர்சன். கர்ணனுக்கு நேர் எதிராக. கர்ணன் வந்து ரெண்டு பேருமே வந்து திறமையில் வந்து திறமையோட சிகரங்கள்னு சொன்னாலும் கர்ணனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு தேவையான அவனோட பிறவிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இது கிடைக்கல, உதவி கிடைக்கல, முறையான ஒரு குரு கிடைக்கல, எல்லாமே. ஆனால் அர்ஜுனனுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ நான் அவனோட வீரத்தையோ இல்லை திறமையோ நான் வந்து முக்கியமாக நினைக்கல. ஆனால் அவன் தொடர்ந்து வந்து அவன்கிட்ட வந்து சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்குது. இதை நான் பண்ணலாமா, இது சரியா, இவரை நான் அடிக்கலாமா, இந்த நேரத்தில் இந்த சண்டை போடலாமா. அவனுக்கு வந்து மாடர்ன் மைண்ட் இருக்குல்ல, அன்றைக்கி வந்து இருக்கிறது வந்து ரெண்டு. பீமனுக்கு வந்து ஒரே விஷயம் தான் தெரியும், எதிர்க்க ஒருத்தன் என்னை எதிர்த்து நிற்கிறான்னா அவன் கடவுளாக இருந்தாலும் அடிக்கணும். ஒரு தெய்வம் முன்னே நின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திரளன், அதான் பீமன். பீஷ்மருக்கு ஒன்றே ஒன்று தான், க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றணும், இந்த அஸ்தினாபுரத்தை நான் காப்பாற்றணும். அவர் அதுக்காக எதை வேணால் செய்ய தயாராக இருப்பார். திரௌபதியை துகிலுரியும் போது சும்மா இருப்பார், ஏன்னா அஸ்தினாபுரத்தை வந்து அவர் வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு எப்போவுமே கேள்வி இருந்தே இருக்கும். அவன் யாருக்காக சண்டை போடணும், அவனுக்கு எதிராக அவன் கேள்வி எழுப்பிப்பான். கேட்குறாரு பீஷ்மர்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் கிருஷ்ணன் சொல்கிறார், நீ சரியாக சண்டை போடல, நீ சரியாக சண்டை போட மாட்டேங்கிறேன்னு அவன் சொல்லிகிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி அவரே இறங்கி சண்டை போடுறது பிறகு இனிமேல் நான் ஒழுங்காக சண்டை போடுறேன்னு அவன்கிட்ட கெஞ்சி கூட்டின்னு வருவான். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பீஷ்மர்கிட்ட துரோணர்கிட்ட சண்டை அவனால் முழுமனதாக சண்டை போட முடியல. நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது, எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம், யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், நான் செய்கிறது சரியா தப்பான்னு முடிவு எடுக்க முடியல. என்னோட கடமை என்ன, நான் யார், நான் எங்கே நிற்கிறேன், இந்த முடிவெடுக்கிறதுல உள்ள தத்தளிப்பை வந்து நான் அர்ஜுனன்ட்ட பார்க்குறேன். நான் அர்ஜுனன் வில்லின் அம்பை சொல்லுக்கு பணிக்கும் அற்புத வரத்தை பிறைசூடனிடம் பெற்றவன். தன்னவரை எதிர்க்கும் நிலை உருவான போதும் தன்னலம் கருதாமல் தனுசை ஏந்தியவன். எதிர்ப்பவன் உறவினனானாலும் மித்ருவானாலும் சத்ருவானாலும் நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான் அர்ஜுனன். சரங்களை கொண்டு சிரங்களை கொய்யும் அர்ஜுனன். மகாபாரதம் அக்டோபர் 7 முதல் இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சிவசங்கர் பாபாட்ட முடிச்சுட்டு வந்துடுறேன். கிருஷ்ணர் அவர் வந்த வேலை என்ன, மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமதுரை தான் பிறந்தான். பூதனை வர்றா, பால் குடிச்சு அவரை கொலை பண்ண. அவர் பண்ணுற ஒவ்வொரு டெத்துமே கொலை பண்ணுறது பூராமே வேறு வேறு பெர்மிட்டேஷன் காம்பினேட்டில் இருக்கும். ஒரு எருது வரும் சண்டை போடுவான், காளிங்கம் வந்தால் அது மேலே டான்ஸ் ஆடி அதை கொலை பண்ணிவிடுவார். பீஷ்மர்கிட்ட போய் இவங்களை எப்படி கொலை பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னுவார். பீமனை தொடையில் அடித்து கொல்லுன்னுவார். இவ்வளவும் சொன்னீர் வந்தார், இது பெரிய விஷயம் இல்லை.
கடைசியில் காந்தாரி சாபம் கொடுக்குறா, கிருஷ்ணா என் பெத்த வயிறு பற்றி எரியுது, உன் கொள்ள நாசமாகணும், நீ பதிவிரதமாக நீ சொன்னால் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துர்வாச ரிஷியுடைய சாபத்தில் உலக்கையில் வந்த ஒரு இரும்பு பிட்ட ஜரா என்ற வேடன் வைக்கிற போது தான் அதுக்கு உயிரை ஒப்பு கொடுத்தார். செருக்கு அருப்பாணி வானோலோகம் கைகூப்பி தோல்னு. இவர் முதல்ல பிரம்மாவுக்கு கொழுப்பு வந்திருக்கும், இவரே வந்து பிரம்மா போஸ்ட்டுக்கு போயிட்டு அவனை அடுத்த பிரம்மா வரான் உதவ கொடுன்னுவார். இவனுக்கு இந்திரனுக்கு வந்திருக்கோம், கோவர்த்தனகிரிய குடியை தாங்கி அவனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணியிருப்பார். தர்மனுக்கு நான் பொய் சொல்லவே மாட்டேங்கிற திமிரு இருக்கும், அஸ்வத்தாமாங்கிற யானைக்கு நான் பேர் வைக்கிறேன் சங்கூதரன்னு சொல்லி தெரிஞ்சே பொய் சொல்ல வச்சு அவனை அதர்மன் ஆக்கிடுவார். அர்ஜுனனுக்கு கொழுப்பு வரும், சரசேது ஃபார்ம் பண்ண சொல்லி ஆஞ்சநேயரை குதிக்க சொல்லி அவனை வந்து அங்கே டமால் பண்ணி விட்டுடுவார். இப்போ யாருக்கெல்லாம் அகங்காரம் என்ற ஒரு வஸ்து இருந்ததோ அதை ரொம்ப கேஷுவலாக அடிச்சுட்டே இருப்பார், ஒன்றுமே தெரியாத மாதிரி செஞ்சுட்டுப்பார். இந்த நியூ ஏஜ் மகாபாரதம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது பீமன். என்னென்னா அவனால் எந்த மரணத்தையுமே வந்து ஒத்துக்கொள்ள முடியறதே இல்லை. கடோத்கஜனுடைய மரணத்தை கூட மிச்சவங்கள்லாம் வந்து நம்மளுடைய போர் வெற்றிக்காகன்னு சொல்கிறாங்க, அதை வந்து நீ என்னுடைய பையனை கொன்னுட்ட அப்படின்னு கடைசி வரைக்கும் பீமன் சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி பாசம் வைக்கிறதுலையும் வந்து அபரிமிதமான அன்பை குந்திட்ட வச்சுருக்கிறதாகட்டும், தன்னுடைய சகோதரர்கள்ட்ட வச்சுருக்கிறதாகட்டும், தர்மர்ட்டியாகட்டும், பாஞ்சாலிட்டியாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எக்ஸம்ஷனலான பாசத்தை வந்து பீமன் வந்து காமிச்சிட்டே இருப்பார். அப்புறம் பீமன் பற்றி ஒரு சொன்னார் இல்லையா, பீமன் வந்து இன்னொன்று வந்து அர்ஜுனன் எப்படி வந்து ஒரு குழப்பங்களும் கேள்விகளுமா இருக்காங்க, பீமன் வந்து தெளிவு அப்படின்னா பீமன் தான். ஒரு இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தர்மன் கட்டுப்படுத்தினே இருக்கான், ஆனால் அந்த துகிலுரியதுன்னு வந்தவொடனே எழுந்து அவன் வந்து சபதம் பண்ணுறான், முதல்ல அவன் தான் சபதம் பண்ணுறான், அப்போ தான் அர்ஜுனன் சபதம் பண்ணுறான். அதே மாதிரி கீசகன் வரும்போது திரௌபதி நேராக இவங்ககிட்ட தான் வரா, இந்த மாதிரி கீசகன் வந்து என்னை தொல்லப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அது மாதிரி வந்து உடனே சொல்யூஷனுக்கு உடனே ஆக்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறது பீமன் தான். அந்த விதத்துலேயும் வந்து பீமன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து பிரஸ்டீஜ் வழங்கும் மகாபாரதம் நிகழ்ச்சி ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகவிருக்கிறது. அதனுடைய முன்னோட்டமாக மக்கள் முன்னால் மகாபாரதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது நாளையும் நடைபெறும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.